அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய யூடியூபுடைய 300வது நிகழ்ச்சி. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி ஆடி மாதம் 4 சிறப்பு தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறது கொல்கத்தா காளி. இந்த கொல்கத்தா காளி காளிகாட் அப்படின்ற இடத்துல கல்கட்டாவில் ஹூக்ளி நதிக்கரை இல்லைன்னா ஆதி கங்கைக்கரை இல்லைன்னா பகீரதி அந்த ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் இந்த அம்மாவோட கோயில் எழுந்துருளிருக்கு. ஆதி காலத்தில் தன்னுடைய தந்தையுடைய யாகத்துக்காக இந்த அம்மா தக்ஷன் யாகத்துக்கு செல்ல இருந்த பார்வதியை அவமானப்படுத்தி அனுப்பும் பொழுது தன் கணவர்கிட்ட வந்து தன்னுடைய வேதனை முறையிட சிவபெருமான் கோவத்தில் அந்த அம்மாவை தூக்கிட்டு ஊழி தாண்டவம் ஆடுறாரு. அப்போ வந்து உலகமே இருட்டாறு நிலைமையில் இருக்கும் பொழுது எல்லாரும் போய் அவர்கிட்ட முறையிடுறாங்க. முனிவர்கள் எல்லாம் போய் விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. அவர் தன்னுடைய சக்கராயுதத்தால் அந்த அம்மாவுடைய உடலை 51 கூறுகளாக பிரித்து போடுறாரு. அந்த 51 அந்த உடல் கூறுகள் விழுந்த இடம் 51 சக்தி பீடங்களாக கருதப்படுது. அதில் முக்கியமாக இந்த அம்மாவோட வலது கட்டை விரல் இல்லாத விரல்கள் விழுந்த இடம் தான் கொல்கத்தா காளிகாட் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு வரலாறு. இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் 15ஆம் நூற்றாண்டில் குமாரகுப்தா அப்படின்றவர் தான் கட்டுறாரு. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் மான்சிங் அப்படின்றவர் எடுத்து பண்ணுறாரு இந்த கோயில். ஆனால் 1809ஆம் ஆண்டு ஷபர்னா ராய் சௌத்ரி குடும்பத்தை இந்த கோயில் இப்போ இருக்க கட்டிடத்தை கட்டி முடிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கபில முனிவர் இந்த ஆற்றங்கரையில் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது காபாலிகர்கள் வந்து அந்த வழியாக வரும் பொழுது ஒரு பெரிய கல்லில் கால் விரல்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. அதை வந்து ஒரு சக்தி ரூபமாக எடுத்து வணங்கிட்டு இருக்காங்க. அந்த பெரிய கல்லான ரூபம் தான் இன்றைக்கும் இங்கே இருக்கிறதா ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த அன்னை வந்து மிகுந்த சக்தி வாய்ந்தவங்க. மேலும் பார்த்தீங்க இன்னொரு கதை என்னென்னா ஆத்மராம் அப்படின்றவர் அந்த கங்கை கரை ஆற்றில் போய் குளிக்க போகும்பொழுது அந்த தண்ணீரில் ஒரு கால் விரல் கொண்ட ஒரு கல் தென்பட்டதாகவும் அந்த கல் எடுத்துகிட்டு வந்து அவர் வணங்கினதாகவும் பக்கத்தில் ஒரு சிவன் ரூபம் தெரிஞ்சதும் அது நகுலேஸ்வர் அப்படின்னு கொண்டது அதுக்கும் பேர் வச்சு வணங்கினதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் இந்த காளிகாட் கோயிலில் காளி இன்றைக்கும் எல்லா மதத்தவராலும் வணங்கப்பட்டு அனைவரையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறாள். ஆகவே மக்களே, நம்ம கொல்கத்தா போனால் கண்டிப்பாக இந்த காளி கோயிலை தரிசிப்போம், அவள் ஆசீர்வாதத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.